கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கோயில் கட்டுப்பட்டது திமிரை காட்டுறதுக்கு. ஒருத்தர் வீடு கட்டுறாரு, திமிரு ஆணவம். ஒருத்தர் வீடு கட்டுறாரு, படுக்கணும் தூங்கணும் போகணுன்றதுக்காக ஒருத்தர் வீடு கட்டுறாரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எதுக்கு? அழகு நேர்த்தின்னு சொல்லிக்கிறாரு, கரெக்டா? அப்போது அவர் வசதியாக இருந்தாருன்னு காட்டுறாரு. அவர் நாங்கள் சிறப்பாக இருந்தோம், நாங்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம் அப்படின்னு காட்டுறாரு. தப்பும் இல்லை, திமிர்னா தப்பு கிடையாது. அகத்தை அலங்கரிச்சுக்கிறாரு. நாங்கள் இந்த மாதிரி இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கோபுரங்களை உயரமாக கட்டி நன்றி சொல்லிக்கிறாரு. என்கிட்ட இவ்வளோ வசதி இருக்குது, இவ்வளோ அடியாட்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ அடிமைகள் இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குற கோணத்தை பொறுத்து இருக்குது. நாங்கள் இவ்வளோ பைத்தியகாரத்தனத்தில் இருந்தோன்னு கூட பார்க்குறோம், அதை புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா அது அவன் இஷ்டம். பட் செஞ்சவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அதை செஞ்சதை பார்க்குறவனுக்கு இன்னொரு நோக்கம் இருக்கும். இந்த சனினுக்காக பிரியாணி செய்யறதுன்னு செஞ்சுன்னு நிற்பாங்க. சாப்பிட்டு பார்த்து ஐயோ இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு நம்ப. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே நினச்சினுப்பா, சனி நல்லாவே இருக்கக்கூடாது செஞ்சு இந்த சனியை எப்படி பாராட்டுது, நம்ம இதுக்காக மண்ணை செய்வோம்னா சொல்லலாம். அவள் பொறுப்பாக செஞ்சுருப்பா, நல்லா இல்லை உப்பு அதிகமாகிடுச்சுன்னுவான். ஏன்னா நத்தி பார்க்க 4 வாட்டி போட்டுருப்பா. இப்போ எது செஞ்சா சோறுன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும், தெரியாது. கோயில் கட்டும்போது கோயில் கட்டுறதுக்கான தகுதி அவங்கக்கிட்ட இருந்தது. கல் இருந்தது, பாறை இருந்தது, இல்லை ஏலியன் இருந்தது, வந்தது அச்சு ஊற்றுச்சு, ஏதோ கதையெல்லாம் இருக்குது. அதில் கோயில் கட்டிக்கிறாங்கன்னா அப்போது அப்படி வாழ்ந்துக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ கட்டுற வீடெலாம் எப்படி கட்டுறோம், அப்போ வீடு கட்டுற வீடெலாம் அந்த மாதிரி. அப்போது யாரோ ஒருத்தர் நம்பி இருந்துக்கிறான், கடவுள்னு ஒன்று இருக்குது, அது கல்லில் வந்து உட்காந்துன்னு இருக்கும். அப்படி பிராண பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி பண்ணி அது உள்ளே இறக்கிட்டோம்னா அது வந்து அங்கேயே உட்காந்துருக்கும். அது நூலை கீழே போட்டு கட்டி அங்கேயே வச்சிடணும். நம்ம போகும்போது நமக்கு தேவை இந்த அவுத்து விட்டு கேட்டுன்னு வந்துடணும். அதான் என்னது, கைக்குட்டையில் நானும் மச்சி வச்சுப்பேன், தேவைப்படும்போது எடுத்துப்பேன்னு ஒரு பாட்டி இருந்தாங்களே, அந்த மாதிரி. எனக்கு எப்போல்லாம் தெரியுது, அந்த பட்டினத்தில் பூதங்க இந்த தேய்ச்சி வந்து திறந்து வர மாதிரி இவங்க நினச்சினாங்க. நம்ம எப்போல்லாம் போவோமோ அப்போ அவசரத்துக்கு போய் என்ன பண்ணலாம், கதவு திறந்து கும்பிட்டு வரும்போது என்ன பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா வெளியில் போய்ட்டு எப்போ திரும்ப வந்து எப்போ கேட்குது அதை. அந்த மாதிரி ஒரு அழகான நம்பிக்கை இருந்தது. அது பேர் மூட நம்பிக்கையா? மூட நம்பிக்கை ரெண்டுக்குதா? நம்பிக்கை முட்டாள்தனமானது தான். ஸோ நம்பின மனிதர்கள் செஞ்ச விஷயம். நாட் ஓன்லி கோயில், எல்லா மத கூடாரமும் அன்றைக்கி அவனுக்கு திறமை இருந்தது, வசதி இருந்தது. அதுக்கு மாதிரி ஒருத்தன் நினச்சிக்கிறான் கடவுள் இருக்குதுன்னு கற்றுனோம்னா நம்ம கடவுள்கிட்ட போயிடுவோன்ட்டு. என்ன நமக்கு புரியுற பாஷையில் கற்றுக்கலானாக்கா உள்ளே வச்சு 10 நாள் 70 நாள் உள்ளே பூட்டி வச்சிட்டானாக்கா. நம்ம நல்லா தான் சொன்னோம், எனக்கு புரியுற மாதிரி பேசுகிறான்னா அது கோவப்பட்டான். இப்போ கோயில் எது கட்டிக்கிறாங்க தெரியாது. பிச்சை எடுக்கிறதுக்காக கூட இருக்கலாம். 4 பேர் வெளியே வாசலில் உட்காந்து பிச்சை எடுப்பாங்க. நாளை பின்ன என்ன பண்ணலாம், ஒரு கோயில் கட்டி வைக்கலாம், இருக்கலாம். இன்னொரு காரணமும் இருக்கலாம், யாருன்னா அழகான ஃபிகரை கூட்டின்னு வந்து சூத்தியம் மூலையும் காட்டி ஆடுவா பார்க்கலான்ட்டு கோயில் கட்டி வச்சுருக்கலாம். கோயில் பல காரணங்களும் கட்டி வச்சுருப்பான். ஒரு காரணமாக சொல்ல முடியும், கோயில் ஒரே ஒரு காரணத்துக்கு கட்டியிருப்பான். எத்தனை காரணம் இருக்கா? எத்தனையோ காரணம் இருக்கும். உங்களுக்கு எந்த காரணம் போச்சு இதுன்னு பாருங்கள். அது செஞ்சுங்க, ஒன்றும் தப்பு. இப்போ நான் என்ன சொன்னோம்னா விட்டுற போகிறீங்க, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு எவனா விட முடியும், என்னங்க பண்ணுறது, என் பொண்டாட்டி போகிறா, இல்லை என் புருஷன் போகிறான், எங்கள் அண்ணன் தம்பி போகிறாங்க, கோயிலில் தாலி கட்டுறாங்க, போகாமல் இருப்பான்? போக மாட்டோமா? நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம், கோயிலில் தாலி கட்டுறாங்களேன்னு போயிருப்போம். நம்ம அங்கே போட்டோ எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, இவர் எல்லாத்தையும் திட்டி இப்போ வந்து என்ன பண்ணுகிறாரு, இங்கே வந்து சாமின்னு ஆகிட்டாருன்ட்டு தமாசாக வாழ்ந்துக்கிறாங்க. அவங்க வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் அங்கே இருக்குது. சரியா? இப்போ என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா, உனக்குள்ளே நீ தான் கோயில், உனக்குள்ளே தான் கடவுள். இது அப்பயும் வர சொல்லிக்கிறாங்க. அதில் நின்று நம்ம கோயில் ஏன் கட்டினாங்க அப்படின்னா, நம்ம 10 உணவாட்டி கேள்வி இதே கேள்வியை ஒரு 2 வாரம் பொறுத்து வேறு ஒரு பதில் சொல்லி நிற்பேன். ஒரே பதில் சொன்னால் நல்லா இருக்காது தானே. அப்போதைக்கு என்ன தோணுதோ அதான் பதில். கோயில் ஏன் கட்டினாங்க? நம்ம என்டர்டைன்மெண்ட்டு கட்டிடுறாங்க. அங்கே போய் நிறைய பேர் வருவாங்கன்றீங்க, சில பேர் வரக்கூடாதுன்றாங்களே அங்கே. இப்போ கூட ஒருத்தர் திமுக மேலேவோ மினிஸ்டரோ ஒருத்தர் சொன்னார், ஏன்டா நாங்கள் நல்லா இருக்குது பிடிக்கல, நீங்களாம் உள்ளே வந்து தீட்டாய்க்கிறீங்களே நீராரு. அப்போ என்டர்டைன்மெண்ட்டு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்காக கட்டிக்கிறாங்க போல். என்னவோ தெரியல, கோயில் கட்டிக்கிறாங்க அவ்வளோ தானே. ஏன்னா பல காரணங்குது, அதில் எல்லா காரணத்தையும் நம்மளால்
ஒரு கோடி காரணம் இதுன்னு வச்சுக்குவேன். 1 கோடியே 1வது காரணம் ஒன்று இருக்கும். நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாமையே போயிட்டுருக்கோம். தெரியவே தெரியாது. பணத்தை எது போய் பதுக்கி வைக்கிறது கூட கட்டி வச்சுருப்பான். அப்படித்தானே? தேவநாதனுக்கு கோயில் எதுக்கு இருந்தது? ஃபிகர் போய் தள்ளுறதுக்கு மூலஸ்தானத்தில் கதவு பாதி உங்குறிச்சி விட்டு அரைங்குறையமாக வந்து பூஜை பண்ணி வெளியே அமைச்சிட்டு திரும்ப போய் பண்ணிக்கிறான். ஏதோ போய் ரிப்பேர் பண்ண போய் ஃபோனை எடுத்து போயிட்டு அதில் ஏதோ வந்துடுவோம் சீடி போட்டு எல்லாரும் பார்த்துங்க இருந்தாங்க. அப்படித்தானே? அப்போ அவனுக்கு கோயில் எதுக்குது? பாதுகாப்பான இடம். பிச்சைக்காரனு கோயில் எதுக்குது? பிச்சை எடுக்கிறதுக்கான இடம். கால் சுடுது கல்லுக்கு போட்டு வச்சுட்டுக்கிறான், செருப்பு போட்டு வராதன்றான், காலை மதிக்காதன்னே சொல்கிறான். அப்படித்தானே? அதுக்கு அதுதான் அங்கே போய் வெந்தவனுக்கு எதுக்கு இருக்குது கோயில்? கால் சுட்டுன்னு வரதுக்கு இருக்குது. அப்படித்தானே? இன்னும் சில பேர் அங்கே போய் கக்கூசு போக முடியாமல் மூத்திரம் போய முடியாமல் கஷ்டப்பட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களாங்கிறான். இப்போ கோயில் எதுக்குது? கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இருக்குது. அத்திவரதர் 16 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வெளியே வந்தார். வந்தோடனே அகீஸ் மாட்டின்னு போயிட்டுக்கிறாங்க. லைனில் நிற்கும்போது உச்சம் வந்தால் என்ன பண்ணுறது? அவங்களுக்கு கோயில் ஏங்குது? அகீஸ் மாட்டின்னு போகிறதுக்கு இருக்குது. இது மாதிரி கோயில் பல காரணம். அதை சொல்கிறேன், 1 கோடி காரணம் சொல்லலாம். ஒரு கோயில் தான், ஆனால் காரணம் எதுக்க? அப்படி தான். இங்கு நீ என்னது ஒரு தீபம் இல்லாமல் கோயிலும் இல்லையா? பாட்டெலாம் வருமே, நீ அங்கு தெய்வம் நான் அங்கு தீபம், அப்படி ஏதோ ஒரு பாட்டெலாம் வரும். காதலின் முன்னே நீயும் நானும் வேறு இல்லை. அவங்களுக்கு அங்கே கோயில் இருக்குது. இப்போ சில பேர் கோயில் இருக்குது பொண்ணு பார்க்கறதுக்கு. பொண்ணுகிட்டு வந்து கோயிலில் நிற்க வச்சுருவாங்க, நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இப்போ கோயில் எதுக்கு இருக்குது? பொண்ணு பார்க்கறதுக்கு. மாப்பிள்ளைட்டு போய் பார்த்தா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு. அப்படி தானே? கோயிலில் போனாக்கா கதாசாவெலாம் நினச்சிக்கிறாங்க. கோயில் எதுக்கு இருக்குது? சில பேர் ஃபிகர்லாம் வரும், குளிச்சுட்டு ஈர துணியோட பின்னாடி சுற்றி தேடுற மாதிரி பாவாடை போட்டு நடந்து போவாங்க. அப்படி நடந்து போகும்போது எகிறதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். கோயில் எதுக்குது? பொம்பளை சுத்த பார்க்கறதுக்கு இருக்குது. கோயில் எதுக்குதுன்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லி இவ்வளோ காரணம் இருக்குது கோயிலில். அப்போ சர்ச்சுக்கு எதுக்குதுன்னு கேளுங்க, அதுவும் அப்படி தான். இது மாதிரி நிறைய காரணம் இருக்கும், தெரியாது. சர்ச்சு எதுக்கு இருக்குது? பாதியாரை பார்க்கறதுக்கு இருக்குது. அப்படி தானே? அங்கே பாதியார் இருப்பாரா சாமியார் இருப்பாரா? கோயிலுக்கு போனால் யார் இருப்பாங்க? கோயிலில் பிரதானமானவங்க யார்? கோயில் இருக்குது இல்லை, இந்து கோயில். அதில் பிரதானமானது விக்கிரகம், கல்லால் ஆன சிலை. கல்லால் ஆன சிலைன்னு சொல்கிற முடியும்? சிவன் இருப்பார், பெருமாள் இருப்பார், பண்ணி மாதிரி ஒரு மூஞ்சி போட்டு ஒரு பொம்பளை வச்சு வராகி இருப்பாங்க. அப்படி தானே? பாம்பு வச்சு நாகேஸ்வரன் நாகேந்திரன் இவங்கெல்லாம் இருப்பாங்க. நாகேந்திரனா நாகமணியா நாகாத்தாவா, அதை பொம்பளை பார்த்து இது மாதிரி. இப்போ இந்து கோயிலில் தான் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் நிறைய இருப்பார். ஆனால் சர்ச்சுக்கு போனால் யாரை பற்றி பேசுவாங்க? எந்த சர்ச்சுக்கு போனாலும் இயேசுநாதரை பற்றி பேசுவாங்க. எந்த மசூதிக்கு போனாலும் என்ன பண்ணுவாங்க? அல்லா பற்றி பேசுவாங்க. அல்லா பற்றி பேசுவாங்க, நபி சொன்னது தான் செய்வாங்க. வேறு யாருன்னா சொன்னது செய்வாங்க? எங்கன்னா மசூதிக்கு போயிட்டு பரமண்டலில் எங்கள் பிதாவே முடியும் நாம பரிசுத்தப்படுவதாகன்ட்டு பேச முடியும்? ஏன்? மசூதியில் யார் பேசுன்னு தான் இருக்கான்? முகமது நபி என்ன சொன்னாரோ அதை தான் செய்யணும். அவர் இறுதி தூதர். அவர் என்ன சொன்னாரோ அதே பர்ஃபெக்டாக செஞ்சு நாங்கள் போனால் அப்படி பண்ணணும். இப்போ மசூதி எதுக்கு இருக்குது? தெளிவாக சொல்லலாம். நபி என்ன சொன்னாரோ அதே மாதிரி செய்யறதுக்கு இருக்குது. சர்ச்சுக்கு எதுக்கு இருக்குது? இயேசுநாதர் புகழ் பாடுறதுக்கும், இயேசுநாதர் சீக்கிரத்தில் வருவாருன்னு காத்து நிற்கிறதுக்கும், இயேசுநாதர் புகழ் பாடுறதுக்கும் இருக்குது. இது தெளிவாக சொல்லிடலாம் ரெண்டையும். இந்து கோயிலை மட்டும் நீங்கள் அப்படிலாம் தெளிவாக சொல்ல முடியாது. பல காரணம். 1 2 அங்கே போனால் புள்ள பிறக்கணுவான். ஆமாவா இல்லையா? யாருன்னா சர்ச்சுக்கு போனால் புள்ள பிறக்கும்னு சொல்லிக்கிறாங்களா? சர்ச்சுக்கு வாங்க, தொடர்ந்து 20 வாரம் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா புள்ள பிறக்கும் சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டேன். எந்த ஜோசிகர்னா உனக்கு கட்டம் சரியாகுதுமா, நீ சர்ச்சுக்கு போ, நீ தொடர்ந்து 20 வாரம் நீ சர்ச்சுக்கு போனால் உனக்கு புள்ள பிறக்கும் சொல்லுவானா? ஏன் சொல்ல மாட்டான்? நடக்காது. சரி மசூதிக்கு போ, தொழுக போ. என்ன அது செத்து போனால் ஒரு பந்தை போச்சு போட்டு அங்கே போய் சுற்றிட்டு வந்தால் தான் வரும். நல்லா இருக்குது. அது இந்து தான். அது சொம்மனா தர்கான்னு போய் சொல்லிக்கிறீங்க. மாலைலாம் போட்டுக்குது எது? நபி மாலை போட சொன்னாரா? அசல் முஸ்லீம் ஒத்துப்பாராத? அவர் முஸ்லீமே கிடையாது. என்ன லப்ப நீங்களாம் உட்காந்து இந்து இப்போ அப்படி பார்த்தா நான் இது கொடுத்தான் போனால் வேளாங்கண்ணி போய் மொட்டை வச்சுன்னு வராங்க. யார்? சர்ச்சில் சொல்கிற விஷயமா இது? அங்கே போனால் பாதம், கை பாதம், கால் பாதம்லாம் கொடுப்பாங்க பார்த்துக்கிறீங்களா? மாதா மேரி மாதா. எங்கள் மாரியாத்தா தான் மேரி மாதா. மாரியாத்தாவுக்கு என்ன நான் செய்வோமோ அவ்வளோவும் செய்வோம் நாங்கள். அதுக்கு என்ன வேஷம் கட்டின்னு வந்துக்கிறாங்க. எங்கள் மாரியாத்தா அங்கே போய் இயேசுநாதர் பெற்று போட்டு வந்துட்டான். என்ன எங்கள் மாரியாத்தா எங்கே வேணால் போவாண்ணா? ஆறு என்றும் நதி என்றும் ஓடை என்றாடும்
நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். அதனால் ஆத்தா மாரியாத்தா காளியாத்தான்னு என்ன பாட்டு கட்டிக்கிட்டே இல்லையா? கோயில் எது கட்டிக்கிறாங்க? ஒரு காரணம்லாம் கிடையாது, பல காரணம். ஆனால் சர்ச்சை எது கட்டிக்கிறாங்க? நிறைய ஒரு 4-5 காரணம் இருக்கலாம். அங்கே மாதா போட்டோ இருக்கலாம், என்ன இருக்கலாம். பைபிளில் 2 கதை இருக்குது. மாதாவை துதிப்பாடுற ஒரு கதை இருக்குது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, பெண்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. ஆனால் இது இருக்கும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் இருப்பாங்க. சுவிசேஷ புத்தகமும் இருக்கும். இயேசுநாதருடைய புகழ பேசுவாங்க. ஆனால் பெருமாள் கோயில் போனால் சிவனை பற்றி நீ பட்டைக்கிட்டலாம் வச்சு நாங்கள் போய் அப்புறமா நமச்சிவாய வாழ்கன்னு பெருமாள் கோயிலில் போய் சொல்லிப்பார். பைத்தியம்னு வாங்க ஒன்று. ஏன் அங்கே போய் என்ன சொல்லணும்? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னும். அங்கே போய் நமச்சிவாயெல்லாம் சொல்லக்கூடாது, படாது. அங்கே போய் என்ன பண்ணோம்? உனக்கு நமச்சிவாயம் தெரியும் கூட அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. எதனால்? அப்போ இந்த கோயில் டிசைனாக இருக்கும். அப்போ கோயிலை பார்த்து, கோயில் உள்ள நான் நடக்கிறது பார்த்து, இதில் நம்ம ஜாதி போகலாமா போகக்கூடாதா பார்த்து நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்ணியமான ஒரு கதவை நான் கேள்விப்பட்டேன். வள்ளலார் ஒரு இது சமரச சுத்த சன்மார்க்க பெருசாக இது அவ்வளோதானு தெரியல, என்ன பேருன்னு தெரியல, கரெக்டாக சொல்லுங்கள். சபையா மார்க்கம் ஒன்று பண்ணிடுறாரு. அங்கே கடவுள் மறுப்பாளர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சுக்கிதாம்மா. பெரியார் போனாராம்மா, பார்த்துட்டு நாகரிகமாக வந்துட்டாராம்மா. அவ்வளோ பண்பாளராம். யார்? பெரியார் பண்பாளர்னு வள்ளலார் அன்பர்கள் சொல்லுங்கிறாங்க. நான் மேடையில் பேசி நான் கேட்டு இருக்கிறேன். அது மாதிரி ஒரு இடம் இருக்குது தான். அசைவம் சாப்பிட்றவாள் வரக்கூடாது. இப்போ கோயில் எதுக்கு இருக்குது? அந்த கோயில் எதுக்கு இருக்குது? கரிமீன் சாப்பிட்றவங்களாம் உள்ளே வரக்கூடாதுன்னு இருக்குது. நீ இன்னும்னா பசியாக இருக்கலாம், ஆனால் கரிமீன் சாப்பிடக்கூடாது. ஏன்? அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. அந்த கோயில் எதுக்கு இது? வள்ளலார் கட்டின கோயில் எதுக்கு இது? இன்னும் வேணாம். இப்போது ஒரு கோயிலுங்கெல்லாம் இருக்குது, வேழைக்காமல் போகிறதுக்கு மட்டும் அது. ஆமாம், அது அக்கார்டிங் டு யார் அவர்? வேழைக்காம எந்த பக்கம் சாஞ்ச பாபா? அதெல்லாம் கேட்கக்கூடாது. சாய்பாபானா உங்களுக்கு டக்குன்னு கேள்வி வரணும், வலது பக்கமா இடது பக்கமானு தெரியாது. ஏன்? ஏதோ ஒரு பக்கம் சாஞ்ச பாபா, சாய்பாபா தானே. வேழைக்காம அவர் வெளியாம கும்பிட்டா என்ன பண்ணுவார்? போச்சுப்பார். பாபாவுக்கு உகந்த நாள் இது. இப்போ அந்த கோயில் எதுக்கு இருக்குது? அம்மன் கோயில் இருக்குது. சில அம்மன் கோயிலெலாம் ராகு காலம் பூஜை பண்ணுறதுக்கு தான். எப்போ பண்ணா? சில கோயில்கள்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. நீங்கள் பண்ண இஷ்டப்படி என்ன பண்ணக்கூடாது, போய்விடாது. சில கோயிலெலாம் 12 மணி போனால் நட சாத்திட்டு இருப்பாங்க. நான் ஒரு ரொம்ப வாட்டி ஆராய்ச்சி பண்ணுவேன். இந்த சாமி சும்மா நான் தரையே தெரியாமல் இருக்கும். இங்கேருந்து இலங்கைக்கு போனால் அந்த அனுமானா குரங்கான்னு தெரியலையே, என்ன பெரியா ஏதோ ஒன்று விடுங்க, அனுமான் தான். அங்கே வச்சு காடு உள்ளே போயிட்டு இருக்குதியா. இன்னொரு காலை தேடுற காணோம், அது ஒரு கால் மட்டும். ஆமாம், அது அனுமான் பாதம். பூவெல்லாம் போட்டு இன்னொரு கால் இல்லை. நடந்த ஒரு 4-5 தடை இருக்கணும்ல. ஒரு கல் மட்டும் குழி விட்டுக்குதியா, மீதி கல்லெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துக்குது. ஒருவேளை அப்போ முதல்ல இருக்கும் பொழுது அவர் வைக்கும்போது அப்புறமா ஸ்ட்ராங் ஆகிட்டுக்குது அந்த இடம் மட்டும். இங்கே ஒருத்தங்கிறான், ஒரு மனுஷங்கிறான், இங்கே ஒருத்தங்கிறான். அவன் சொன்னான், ஐயா நீங்கள் அந்த மாதிரி தான் காலை அப்படி எடுத்து வைப்பீங்க போல். அங்கே அந்த பக்கம் போனீங்கன்னா பில்டிங் இருக்குது, அதில் என்னுடைய கால் பாதமே இருக்குதான். நான் இருக்கும்போதே, உயிராக இருக்கும்போதே என்கிட்ட சொன்னானுங்க, என்கிட்டே சொன்னாங்க இது மாதிரி. நீங்கள் நானும் உணர்த்துறோம், அவங்க 2 பேரும் சொல்லக்கூடாது, தப்பு. இங்கே வந்தவங்க யாரோ ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுங்க. நீங்களாம் 10 பேர் தான் இருந்திருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு யார் சொன்னதுன்னு கேட்டுங்க. மாதிரி நீங்கள் கால் இங்கே ஒன்று வைக்கிறீங்க, அங்கே ஒன்று வைக்கிறீங்க, எப்பறம் அது கண்டுபிடிச்சிங்க? நான் தென்னை மரத்தாண்டு ஒன்று இருக்குதுங்க, அங்கேருந்து அவ்வளோ தூரம். நான் வேலை செஞ்சேன், ஐசிஎஃப்பில் வேலை பார்த்தாங்க. மதனகோபால்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், சித்தர்கள்லாம் பெருசாக இருப்பாங்க, பனைமரம் உயரத்துக்கு கால் இருக்குன்னாரு. நீங்கள் டி ராஜேந்தர் பாட்டு கேட்டீங்களான்னு கேட்டேன் நான். ஏன் தொட வாழை மரம் மாதிரி இருக்குதுன்னாங்களா? இவன் கனவு கண்டுக்கிறான் சித்தரை, பனைமரம் மாதிரி அந்த மரங்க. இப்போ கோயிலுக்கு எதுக்குது? இப்போ சித்தர் கோயிலெலாம் எப்படி? சில சித்தர் கோயிலெலாம் போயிருங்களா, பொம்மை அப்படி இறுக்கி போட்டு தாடியெல்லாம் வச்சு அச்சு வச்சுருக்கோம், அப்படி ஒரு பேர். ஆமாம், என்ன வர வந்து கேட்பீங்க, நீங்களும் சித்தர்ன்றீங்களே, நீங்கள் அப்படி இல்லை. வயிறெல்லாம் ஓகே சார், ஆனால் என்ன இல்லை, எங்கள் தண்டனை அங்கே வச்சுக்கிறேன் சென்னையில், எப்போவுமே வச்சு சுற்றினுக்கிறோமா இல்லையா? நீங்கள் பாரு சட்டெல்லாம் போட்டுனுக்கிறீங்க, யாருன்னா கொடுத்தா வாங்கி மாட்டிடுறீங்க. உங்களுக்கு வெக்கமான சொல்லுக்குதா? ஒரு சித்தர் என்ன பண்ணேன், சட்டெல்லாம் போடக்கூடாது, கம்மண்டலில் வச்சுனுக்கணும்.
பாலிட்டிக்ஸ் கிளாஸ்க்கு வாங்க, பாட்டில் டிசைனாக எடுத்து வருவேன். அதே மாதிரி அது கம்பளத்தை எடுத்து வர முடியும். கடலே உள்ளே அடக்கி வச்சுக்கிறானா யார்? அவளோடு தானா? அவருக்கு அங்கே பக்கம் இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து போயின்னு. அது இந்த ஏற்ற இறக்கத்தை பார்த்துட்டானுங்களா? இது ஒருத்தன் ஏற்க பார்த்துக்கிறீங்களா? அந்த ஏற்ற இருக்கும்போது மனுஷன் மேலே போய் வருவான். அங்கே போவோம், குடம் உள்ளே போயிடும், திரும்ப இப்படி வருவான், அந்த குடம் மேலே வரும். கீழே வந்து ஒருத்தர் பிடிச்சி விட்டு நிற்பார், ஒருத்தர் மேலே வந்து நிற்பார். பார்த்துக்கிறீங்களா? அதை பார்த்துட்டானுங்களா? இந்த ஆள் நம்ம என்ன பண்ணிடுறாரு, அகத்திய பெருமாள் அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணிடுறாருப்பா, மொத்தமாக போய் வந்துருக்கிறாரு. புரியுதா? இப்போ அகத்தியர் கோயில் எது கட்டிக்கிறாங்க? பேலன்ஸ் பண்ண கட்டிக்கிறாங்க. இன்னும் மோசம், திருநள்ளாருக்கு போகும்போது மட்டும் சேட்டலைட்லாம் ஒரு 3-4 செகண்ட் நின்றுட்டு தான் போதான். வச்சிங்களா இல்லையா நீங்கள்? வச்சிங்க. அதான் இப்போ கோயில் எதுக்குதே பா. என்னை கேட்டால் கோயில் எதுக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2 வருஷமாக பேசிக்கலாம். ஆமாம், கோயில் எதுக்கு இருக்குதுன்னா எந்த பக்கம் கிழக்கு மேற்குன்னு தெரியுதுக்குது. கோயில் எந்த பக்கம் கட்டியிருப்பாங்க? வாசலை கட்டாயமாக தெற்கு பக்கம் கட்ட மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்போ கோயில் எதுக்கு இருக்குது? தசை தெரி காட்டுறதுக்கு. இன்னொரு விஷயம் இருக்குது, கோயில் எதுக்கு இருக்குதுன்னா ஊர்லேயே அதை விட கோபுரம் மேலே கட்டக்கூடாது, இடி தாங்கியாக வச்சுருந்துக்கிறானுங்க. அப்போ கோயில் எதுக்கு கட்டிக்கிறான்னா இடி தாங்கிறதுக்கு. காப்பர் நேராக விட்டுருக்கலாம்ல, அது கோபுரம்லாம் கட்டி போய்க்கிறானு. சரி, நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ கோயிலுக்கு இது முடிச்சிக்கலாமா நம்மளே, இல்லை போய் பேசிக்கலாமா? தெரியாமல் கேட்டேன் சார், நீங்கள் பாட்டு பேசியிருந்தா என்ன வச்சு. கோயில் எது இருக்குதுன்னா சட்டை கட்டிட்டு போனோம். சில கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா சட்டை கட்டிட்டு போனோம். இப்போ பொம்பளைங்களுக்கு கோயிலுக்கு போனால் ஆள் எப்படிக்கிறான், கோய்பாடியா சிங்கப்பாடியான்னு பார்க்கலாம் பாரு. இப்போ கோயில் எதுக்கு இருக்குதே? இன்னும் சில கோயிலாங்க இது போனாக்கா அங்கே ஆம்பளையும் பொம்பளையும் விதவிதமாக செஞ்சுன்னு வைப்பாங்க. செக்ஸ் படம் பார்க்க முடியாத காலத்தில் போயிடறானுங்க. கோபுரம்லாம் எதுக்கு இருக்குதே? கோயிலுக்கு எதுக்கு இருக்குதே? பால் உணர்வு தூண்டிடலாம். சும்மா அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, வயசாகிடுச்சுன்னா போய் கோயிலில் போய் கொண்டாடு, போய் கோபுரத்துக்கு கொண்டாடு ஊற்று பார்த்தோம்னா ஏன்னா ஆகலாம். இப்போ கோயில் எதுக்கு இருக்குதே? பால் உணர்வை தூண்டுறதுக்கு. நக்கிறதுக்கு இருக்குது கோயில் எதுக்கு இருக்குது? நக்கிறது. ஆமாம், அங்கே வாங்கி நக்குனீங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் சில பேருக்கு கோயில் எதுக்குது, மதியானம் சோறு போடுறாங்க. என் பொண்டாட்டி இன்னும் சொல்லுங்கிறா, திருப்பதிக்கு போன உனக்கு ஆசையாகவே இல்லையா? அங்கே சாப்பிட்ட சாப்பாடு எப்படி மாதிரி இருந்தது? வாடா போகலான்றா. என்ன பண்ணுறது? இன்னும் சாப்பாடு அவளே நல்லா அவள் சாம்பாருக்கு வேறு யாராலையும் அந்த மாதிரி சாம்பார் நான் சாப்பிட்டதே இல்லை. ஆனால் திருப்பதி சாம்பார் அவ்வளோ பிடிச்சிக்குது, நான் என்ன பண்ணுறது? இப்போ கோயில் எதுக்கு இருக்குது? லைனில் நின்று சோறு துட்டு வர்றதுக்கு. இன்னும் சில பேர்லாம் பார்க்கலாம். கொடிமரம் பார்த்துக்கிறீங்களா? ஆமாம், பறக்காத கொடி கட்டி வச்சுருப்பானுங்க. இப்போ கட்சி கொடினா எப்படி இருக்கான்? அங்கே என்ன இருக்கான்? கொடியே இருக்காது, கொடிமரம்னுவானுங்க. பார்த்துக்கிறீங்களா? ஒருவேளை கொடி இல்லாதது மரம் கொடி மரமா, இல்லை கொடி வச்சா கொடி மரமாயா? கட்டையில் அச்சு வச்சுருப்பான், கொடியா இது? நூல்லாம் இருக்கும், அது மொத்தமாக பந்து மாதிரி கட்டி எடுத்துன்னு போயிட்டு மேலே வச்சு இது பண்ணி விடுவானுங்க. அஷ்டபந்தனம் அது இதுன்னு சொல்லி. கோயில் ஏமாற்றத்துக்கு இருக்குது, கோயில் ஏமாறத்துக்கு இருக்குது. சொல்லலாமா? சொல்லலாம். கோயில் மனசாந்தி தருது, இருக்குதா இல்லையா? அங்கே கோயிலில் போய் அங்கே உட்காந்துன்னு தியானம் பண்ணணும். நீங்கள் பாட்டு சும்மா சுற்றிட்டு வந்துடுறீங்க. கோயில் அதுக்கு இல்லவே இல்லை, அதுக்கான இடமே கிடையாது. அங்கே போய் கோயில் பின்னாடி கோயிலில் ஒரு அங்கே போய் தியானம் பண்ணாங்க. நிறைய பேர் கோயிலுக்கு போய் தியானம் என்னன்னு தெரியாதுயா, கோயிலில் உட்காந்துப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? தியானம் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தியானம் தெரியும்? தெரியுமா? ஆமாம், என்னத்தான் கற்றுனீங்க என்கிட்ட? நேற்று தான் வந்தீங்க இங்கே பயிற்சி செய்யறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ வந்து ராபின் உஷாராயிட்டான். இவனை வந்து தனியாக மாட்டினான். தியானம் என்னன்னு கேட்கணும் இல்லையா? அது இல்லை. கோயில் இன்னொன்னுத்துக்கும் ரீதியாக இப்போ ஒருத்தர் புனிதமாக ஒருத்தர் போய் சாமி கும்பிட்றாரு, அப்படியே வந்து உருள்றாரு. கோயில் எதுக்கு இருக்குது? என் பொண்டாட்டி பண்ண பிரச்சனையை நான் யார்கிட்ட சொன்னாலும் என்னைய நாளைக்கு பொண்டாட்டி கூட போனால் திட்டுவானுங்க. உன் பொண்டாட்டி பற்றி இவ்வளோ சொல்லிட்டு நாளைக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் 2 பேரும் ஒன்றாக்குறீங்கன்ட்டு. இதே அங்கே போய் கல்லில் போய் சொல்லிட்டு வந்தால் என்ன ஆகும்? அதுவும் என்னை திருப்பி கேட்காது.
பக்கத்தில் இருக்கணும் என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். எல்லாத்தையும் பளிச்சுன்னு யார்கிட்ட சொல்லலாம், கோயிலில் போய் எனக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது, 21வது வேரில் இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு, அது எப்படின்னா வேலை செய்ய என்ன எந்த டாக்டர்கிட்ட போய் கேட்க முடியும்? டாக்டர் ஈஸியாக சொல்கிறார், வயசாகிடுச்சு போடான்றவர். அப்படித்தானே? அதெல்லாம் மன உணர்வு சம்மந்தப்பட்டது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னுவார். இல்லைன்னா படம் கடம் பார்த்து உன்னை நீ என்ன பண்ண, அவர் சார் அடுத்த பொம்பளையே பார்க்கக்கூடாதுன்ற படம் பார்த்தா என் நிலமை என்ன சார் ஆகுது, எனக்கு தெரியாதியான்ட்டுருவான். அப்படி தானே? ஆனால் சாமிக்கிட்ட போய் சொல்ல முடியாது. கனவுல வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு, யாருக்கு தெரியும்? கோயில் எதுக்கு இருக்கு? பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு. மூணாவதுக்கிட்ட சொல்ல முடியும்? உங்ககிட்ட என் பிரச்சனை எல்லாம் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அங்கே போய் கேண்டீனில் உட்காந்து முதல் வேலையாக சொல்லுது, ஐயாவுக்கு எதுவுமே ஆகாதான் 21வது வேரில். நான் ஏன் தான் உங்ககிட்ட சொன்னோன்னா ஆகிடும் எனக்கு. கரெக்ட் தானே? இப்போ கோயில் எதுக்கு இருக்குது? உள்ள குமரெல்லாம் யார்கிட்ட சொல்லலாம்? கோயிலில் போய் சொல்லலாம். சர்ச்சில் பாதிரியார்கிட்ட சொன்னான்னா ஆகும். அப்படித்தான் போய் ஒரு பொண்ணு போய் பாதிரியார்கிட்ட சொல்லிடுறா, என் பொண்ணு புருஷன் சரியில்லைன்ட்டு. நைட்டு 12 மணிக்கு கதவு தட்டினான் வந்து பாதிரியார். நான் சொல்லப்போ ஒரு கதை எழுதிக்கிறாங்க. அது மாதிரி நான் சொன்னேன் நினச்சி போறீங்க, சொந்த கதை இல்லை, இது மாதிரி யாரோ எழுதிக்கிறாங்க. நந்து தான் நடுவில் கதையை பச்சேன், நந்தும் இருக்கலாம். அது யார் பச்சேன்? சரி, எனக்கு தெரியாது எனக்கு எது கவர்மெண்ட் எவிடன்ஸு, கோயம்புத்தூர்ல அந்த தெரு அவர் பேர் நமக்கு எதுக்கு தெரியாது, கதை பச்சேன் நான். இங்கே வரும் பெருமாள் கிட்ட போய் வேண்டிங்க, பெருமாளே உனக்கு மட்டும் 2 பொண்டாட்டி, எனக்கு ஒரு பொண்டாட்டி, நல்லவே இல்லை. ஆமாம், எனக்கு இன்னொரு பொண்டாட்டி எப்படின்னா ஏற்பாடு பண்ணு. அவன் மூதேவி ஆகிட்டா, நீ மூதேவி தேய்ச்சி விட்டு சீதேவி வந்து என்ன பண்ணினேன், உட்கார வச்சின்னா உனக்கு மகாலட்சுமி இருக்கிறாங்க, எனக்கு ஒரு மகா மட்டும் காட்டு, லட்சுமிலாம் கட்டி பரவாயில்ல, இல்லை லட்சுமி மட்டும் காட்டு, மகாலாம் கட்டி பரவாயில்ல, எனக்கு ஏற்பாடு பண்ணுன்னு யாரை கேட்கலாம் நம்ம? பெருமாளும் கோச்சிக்க மாட்டார், பெருமாள் பக்கத்துக்கும் கோச்சிக்க மாட்டார். ஏன்? அங்கே போய் வேண்டதே எப்படி தான்? ஏன் கல்லுக்கிட்ட காதில் போய் சொன்னேன் ஏன்னா கேட்குமா? அதுக்கு கேட்டால் கூட அது மனப்பாடம் பண்ணி திரும்பி சொல்லலாம், மேன் தான் கத்தும். அது தமிழில் அம்மா மட்டும் தான் தெரியும் என்ன பண்ணுக்கான். அன்றைக்கி தைரியமாக என்ன பண்ணிட்டு வரலாம் அது காதில் மாதிரி. என் பொண்ணாடி சீக்கிரமாக செத்துடணும், நான் கூத்தியரை வச்சுங்கிறேன், அவ்வளோ கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துடணும் அப்படின்ட்டு யார்கிட்ட போய் சொல்லலாம்? இது யாருக்கிட்ட சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அவளே செத்துட்டா கூட என்ன சொல்லுவாங்க, இவ தான் சாவச்சிட்டானுவாங்க. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? கோயில் எதுக்கு இருக்குது? போதுன்ற மாதிரி சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, போர் அடிக்குது சார், போதும் சொல்லுங்களேன். நல்லா தான் இருக்குது, இவ்வளோ காரணம் சொல்லினே வந்தேன். உங்களுக்கு போர் அடிக்கலையா? எனக்கு போர் அடிச்சிச்சே சொல்லி கோயில் எதுக்கு யார் இது? போர் அடிக்கலையா ராபின்? கோயில் எதுக்கு யார் இது? இவ்வளோ காரணம் சொன்ன ஒரு காரணம் திருப்பி சொல்லுங்களேன். இது இல்லாமல் புதுசாக சொல்ல முடியும். என்னப்பா? ஆணவத்துக்காக கட்டப்பட்டது. என்னப்பா? கட்டணும் தான் ஏன் கேட்கணும்? கொத்தனார் பாவம் என்ன ஏன் பண்ணுவான்? கட்டினவர் கட்ட சொன்னாங்க, கட்டினா. யார் கட்டினவர்? அப்போ கட்டினவர்னா யாரு? முதல்ல அது சொல்லு. கட்டினவர்னா தாலி கட்டினவரா? கோயிலை கட்டினவர் எனக்கு தெரிஞ்சு கொத்தனார் தான். கட்ட சொன்னவரை போய் கேட்கணும். என்ன சொல்லணும்? அதை தானே சொல்லணும். அப்புறம் திருத்த மாட்டேன்ற என்ன தான் திருத்த பார்க்குற? கட்ட சொன்னவரை கேட்கணும், ஏன் கட்ட சொன்னாருன்ட்டு. கட்டினவர் என்ன பண்ணார் பாவம், அவருன்னு தெரியும். துணி தைச்சு உனக்கு தெரியாது ஏன் இந்த கலர் பிடிக்குதுன்ட்டு. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏன் அந்த கலர் பிடிக்குதுன்ட்டு. ஆனால் ஒரு கலர் பிடிக்குதுன்னீங்களா இல்லையா? ஏன் பிடிக்குது உங்களுக்கு அந்த கலரு? அப்படி கேட்க மாட்டீங்க. அப்படி கேட்டீங்க, எனக்கு ஏன் இந்த கலர் பிடிக்குது கேட்டிங்களா? உங்களுக்கு நீங்கள் கடைக்கு போய் எனக்கு இந்த கலர் பிடிக்கும்னு நீங்கள் கேட்குறீங்க. யாருன்னா ஆஃபர் பண்ணாங்கன்னா உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்டால் கரெக்டாக சொல்கிறீங்க. மஞ்சள் பிடிக்கும், நீலம் பிடிக்கும், பச்சை பிடிக்கும். ஏன் மஞ்சள் பிடிக்கும் கேட்டிங்க உங்களை? அது மாதிரிலாம் கேட்டுருவீங்க. கேட்டால் சிவகங்கை தேட்டுருவீங்க. 40 நாளுக்கு வந்துடுவீங்க. கேட்காத வரைக்கும் தப்பிச்சிங்க. கேட்டால் வாங்க, கேட்கலன்னா அங்கேயே இருக்கா. எனக்கு ஏன் இந்த கலர் பிடிக்குது? என்கிட்ட பதில் இது. எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டாருன்னா அவன் பிஸ்னஸ் என்ன ஆகுது எனக்கு? ஒன்றும் நான் யாரோ சுற்றி பற்றி சொன்னாங்க, பேசிட்டேன், உடனே போட்டாங்க.
சர்ப்ரைஸில் போய் இது பண்ணேன். உணர்வு பார்த்தான், வீடியோவை கிரியேட் பண்ணி போட்டான். பிரம்மா போட்டு சித்தி புத்தினோடனே வியாபாரம் என்ன ஆகுது நமக்கு. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை, அரையும் குறையமாக தாங்குது. இது மூசா தெரிஞ்சுனா தான் பண்ணேன். அவனா நெருங்கி வருவாய் நெருங்கி வருவாய் நெருங்கி வருவாயே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.